கடகராசிக்காரர்கள் இவர்களுடைய மனோசஞ்சலம் தீருவதற்கு மாரியம்மன் அல்லது ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி, மாரியம்மன் இந்த ரெண்டு தன்மையுமே கடகராசிக்காரர்களுக்கு மிக பிடித்த தெய்வம். நீங்க கடகராசிக்காரர்களை கூப்பிட்டு யாரை வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல போய் உடனடியா மாற்றம் நடந்துச்சுன்னா அது எந்த இடம்னு சொல்லுவாங்கன்னா பெரும்பாலும் அம்மன் கோவில் தான். அதுவும் மாரியம்மன் பெயர்ல இருக்கக்கூடிய அம்மனை தான் முதல் தரமாக சொல்வார்கள். சோ கடகராசிக்காரர்கள் மாரியம்மன் அல்லது ஆதிபராசக்தியை அல்லது கருமாரியம்மனை வழிபாடு பண்றது நல்லது. திங்கள் கிழமையில பண்றது நல்லது. இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோவிலுக்கு போலாமா? இல்லாட்டி அவங்களுடைய புகைப்படத்த நம்ம வந்து சுவாமி ரூம்ல வச்சு நம்ம அது அவங்களுக்கான ஒரு நிவேத்தியம் வச்சு அதாவதுமா எப்பொழுதுமே கிரகங்களுடைய உயிரோட்டம் ஆலயங்கள்ல தான் இருக்கும். சோ நமக்கு ஒரு உளைச்சல் ஏற்பட்டு நீண்ட காலமாக நிறைவேற முடியாத ஒரு பிரச்சனையை தான் நம்ம குழப்பம்னு சொல்லுவோம். அப்ப அது வீட்டிலிருந்து அதை பண்ணினா நமக்கு